பிரைஸ் லார்ட். வார்த்தையின்படிதான் வாழ்க்கை. யாக்கோபு 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கே தெரியும், இதை சம்பவத்தை வாசிக்கும் பொழுது ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை உண்டு அப்படிங்கிறத இங்கே எலியா நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்லி தான் எலியா மலையை நிப்பாட்டினார். கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சு. அந்த கஷ்டத்தை எலியாவும் தான் அனுபவிச்சார். பாருங்கள், அவரும் அந்த மாதிரி தான், மற்ற ஜனங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த வானம் திறந்து பூமி தன் பலனை தந்ததுன்னு வாசிக்கிறோம். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம செய்யக்கூடிய தவறுனால சில ஆசீர்வாதங்கள் நமக்கும் தடையாக வந்திருக்கும், தடையாகவே இன்னும் இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லது நற்செய்தி. மறுபடியும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி எலியா ஜெபம் பண்ணும் பொழுது மறுபடியும் அந்த ஆசீர்வாதமான ஒரு நாட்கள் வந்ததோ, அதே போல் உங்களுக்கும் ஆசீர்வாதமான நாட்கள் வரும். காரணம், நீங்கள் மறுபடியும் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மையாக அவர் கைகூடி வர பண்ணுவார். ஸோ நீங்கள் மறுபடியும் ஜெபம் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் மறுபடியும் ஜெபம் பண்ணுங்கள். வானம் திறந்து பூமி தன் பலனை தரும். வானம் தன் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் பொழியும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.